ஹாய், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சிடிஎஸ்சி எக்ஸாம் 2024ல கேட்ட ஒரு கொஸ்டின் தான் பார்க்க போறோம். 73 கொஸ்டின். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே ஒரு சர்க்யூட் டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இந்த சர்க்யூட் டயக்ராமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. இன் டர்ம்ஸ் ஆஃப் எஸ் டொமைனில் கேட்டிருக்காங்க. ஸோ எஸ் டொமைன்னா லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுக்கணும். அதுக்கு இப்போ வந்துட்டு சிக்கு நம்ம வந்துட்டு லேப்லஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம்னா 1/SCன்னு எழுதுவோம். ஆருக்கு வந்துட்டு ஆரே தான் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த சர்க்யூட்டுக்கு ஃப்ளோ ஆகிற கரண்ட் ஐன்னு எடுத்துப்போம். இப்போ V1/S எப்படி எழுதலாம்னா V1/S ஈக்குவல் டு இங்கே என்ன கரண்ட் ஐ வந்துட்டு இந்த என்டையர் சர்க்யூட்டுக்கு ஃப்ளோ ஆகுதா. அப்போ நம்ம என்ன எழுதுவோம்னா I(S) இங்கே ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது, கெப்பாசிட்டர் இருக்குது. ஸோ 1/SC ப்ளஸ் இங்கே அடுத்து என்ன இருக்குது, ரெசிஸ்டன்ட், அடுத்து ஒரு கெப்பாசிட்டன்ஸ். ஸோ R ப்ளஸ் 1/SC. அப்போ V1/S நமக்கு என்ன வரும்னா I(S) ஆஃப் 2/SC ப்ளஸ் R. அப்போது I(S) ஆஃப் RSC ப்ளஸ் 2/SCன்னு வருமா. இது வந்துட்டு V1/S. இப்போது V2/S எப்படி இருக்கும், V2/S என்ன இருக்கும், இந்த நோடில் சப்ளை ஆகிறது தான் வந்துட்டு வோல்டேஜ். ஸோ இதுக்கு வந்துட்டு I எடுத்தோன்னா, ஸோ V2/S ஈக்குவல் டு I(S) ஆஃப் R ப்ளஸ் 1/SC. அப்போ நம்ம இதுக்கு எழுதணும்னா நம்மளுக்கு என்ன வரும், I(S) RSC ப்ளஸ் 1/SCன்னு வரும். இங்கே என்ன கேட்டிருக்காங்க, V2/S டிவைடட் பை V1/Sன்னு கேட்டிருக்காங்க. அப்போ V2 இங்கே நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன, I(S) RSC ப்ளஸ் 1/SC டிவைடட் பை V1/S என்னது, I(S) RSC ப்ளஸ் 2/SCயா. ஸோ I(S) RSC ப்ளஸ் 2/SCன்ட்டுன்னு வரும். ஓகேவா. இப்போ நம்ம வந்துட்டு I(S) கேன்சல் ஆகிடும். இது வந்துட்டு எப்படி எழுதியிருப்போம்னா RSC ப்ளஸ் 1 டிவைடட் பை SC இன்டூ SC டிவைடட் பை RSC ப்ளஸ் 2ன்னு வரும். இந்த SC கேன்சல் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக என்ன இருக்கும், RSC ப்ளஸ் 1 டிவைடட் பை RSC ப்ளஸ் 2. ஸோ ஆப்ஷன் பி தான் இதுக்குரிய கரெக்டான ஆன்சர். தேங்க்யூ. இந்த மாதிரி ஈஸியாக கான்செப்ட் தெரிஞ்சுக்கணுன்னா PK லேர்னிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாட்டா, பை பாய்.